ஹலோ எவ்ரிவன். நம்ம 2 நாளாக பேப்பரில் அதிகமாக பார்க்குற நியூஸ் என்னென்னா டீலிமிட்டேஷன், தமிழில் தொகுதி மறு வரையறை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, எதனால் வந்து இப்போ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது வந்து கிளியராக புரிய வரும். ஆக்சுவலி இப்போது இந்தியா எப்படி இருக்குன்னா, இப்போது யூபி தமிழ்நாடு வந்து கம்பேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்கு லோக்சபா சீட்டு, அதாவது பாராளுமன்றம் இருக்குது பார்த்தீங்களா, பாராளுமன்றத்துக்கான தமிழ்நாட்டுடைய லோக்சபா சீட்டு எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 39. யூபி உத்தரப்பிரதேஷ்க்கு வந்து எத்தனை சீட்டு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 80 சீட்டு. எப்படி நமக்கு 39 அவங்களுக்கு 80 தராங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இதுக்கு தான் வந்து பாப்புலேஷன் படி வந்து கொடுக்குறாங்க. மக்கள் தொகை எவ்வளோ இருக்குதோ அதுபடி வந்து தருவாங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை பாப்புலேஷன் எவ்வளோன்னா, அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி தான் இந்த 39, 80ங்கிற சீட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. ஆனால் இவங்க 1971 அதையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதிலிருந்து மட்டும்தான் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டைமில் எவ்வளோ பாப்புலேஷன் இருந்துச்சுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு 4 கோடிக்கு மிச்சமாக, அதே மாதிரி யூபிக்கு வந்து ஒரு 8.8 கோடி இருந்தது. ஸோ அதன்படி ஒரு சீட்டுங்கிறது வந்து, ஒரு லோக்சபா சீட்டுங்கிறது வந்து ஒரு 10 லட்சம் மக்கள் தொகையை வந்து அடங்குந்த மாதிரி, 10 லட்சம் மக்கள் வந்து ஒரு சீட்டு அப்படிங்கிற மாதிரி கணக்கு. ஸோ இதன்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 40 சீட்டும், அதாவது 39 சீட்டும், 40 ரேஞ்சுக்கு வரும். அது கரெக்டாக கால்குலேஷன் பண்ணிங்கன்னா 39 சீட் வந்துருக்கும். யூபிக்கு வந்து ஒரு 80 சீட்டு வந்து அது மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இப்போது இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க 1971 சென்சஸ் படி. இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த இது மாதிரி வந்து மொத்தமாக வந்து ஒரு 543 டோட்டலாக பார்த்தோம்னா 550 சீட்டு லோக்சபா சீட்டு. மொத்தம் எத்தனை எம்பி வந்து இருக்காங்கன்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்டில் 550 பேர் இருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இது மாதிரி பிரித்து 10 லட்சத்துக்கு 1 அப்படின்னு வந்து பிரித்து மொத்தமாக 550 சீட் வந்து அங்கே இருக்குது. இப்போ இந்த சீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 850 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி பண்ண போகிறாங்கன்னா, 2011 சென்சஸ் படி பண்ண போகிறாங்க. ஏன் இப்போ வந்து இதில் என்ன பிரச்சனைனா, 2026க்கான சென்சஸ் வந்து, அதாவது 2021 வந்து சென்சஸ் நடந்திருக்க வேண்டியது, அந்த கொரோனாவில் நடக்கலை. அதனால் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. 2026 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு வருஷத்துலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2027 அந்த சென்சஸ் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த சென்சஸ் நடத்தி முடிச்சப்புறம் இந்த தொகுதி டீலிமிட்டேஷன் வந்து பண்ண வேண்டியது தானே, ஏன் நீங்கள் வந்து அவசரமாக பண்ணுறீங்க அப்படிங்கிறதாங்க பிரச்சனை. இது மாதிரி நம்ம 2011 அடிப்படையில் வந்து பிரித்தா எவ்வளோ வந்து நமக்கு பிரச்சனை ஆகுதுன்னா, இப்போ பாருங்கள், இதில் எவ்வளோ அடிஷன் ஆகுதுன்னு பாருங்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 3, பீகாருக்கு 10, யூபிக்கு 13, ராஜஸ்தானுக்கு 8, வெஸ்ட் பெங்காலுக்கு -2, தமிழ்நாடுக்கு -11, கேரளாவுக்கு -8. நம்மளது சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறையுது. நார்த் சைடில் இருக்கிறவங்களுக்கு, ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வந்து அதிகமாகுது. அதாவது ஹிந்தி பேசுகிற மாநிலங்களுக்கு இப்போ இருக்கிற 38% 43% இன்க்ரீஸ் ஆகுது. சவுத் சைடு இப்போ இருக்கிற 24% 20% டிக்ரீஸ் ஆகுது. அந்த 2011 சென்சஸ் படி இவங்க பிரித்தாங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது பிஜேபி தலைமையில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அந்த 850 சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கல்ல, இன்க்ரீஸ் பண்ணுறதுல 33% வந்து உமன்ஸ்க்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 280 சீட்டு வந்து உமன்ஸ்க்கு வந்து தரப்போகிறாங்க. ஸோ இதை நாங்கள் பண்ணுறதுக்காண்டி தான் நாங்கள் ரொம்ப நாள் வந்து அந்த சென்சஸ் வரை வெயிட் பண்ண முடியாது. நாங்கள் அது இல்லாமல் வர தேர்தல் வந்து 2029 தேர்தலும் 2011 அடிப்படையில் பிரித்த சீட்ஸ் அடிப்படையில் தான் வந்து நடத்துவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து மகளிருக்கான 33% சீட்ஸையும் நாங்கள் வந்து அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம், அதுக்குள்ளே நாங்கள் வந்து சேர்த்திடுவோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இதை ஆப்போசிட் பண்ணுற பார்ட்டிங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பாப்புலேஷன் படி வந்து பிரிக்கிறீங்க, மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நீங்கள் பிரிச்சிங்கன்னா, அப்போது நாங்கள் வந்து சவுத் சைடில் இருக்கிறவங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தி கல்வி, வேலைவாய்ப்பு எல்லா விஷயத்துலையும் வந்து நாங்கள் மேம்படுத்தி மக்களை வந்து தயார்படுத்திட்டு வரோம். நீங்கள் யூபி, பீகார்லலாம் வந்து அவங்க பாப்புலேஷன் வந்து கண்ணாப்பின்னான்னு ஏற்றி வச்சுருக்காங்க. அவங்க எந்த ஒரு இதுவுமே பார்க்காம அவங்க ஏற்றி வச்சிட்டாங்க. நாங்கள் கம்மி பண்ணதுனால, நாங்கள் கரெக்டாக இருக்கிறதுனாலே எங்களுக்கு வந்து நீங்கள் பழி வாங்குறீங்களா, அதுக்காண்டிவே எங்களுக்கு சீட்டு கம்மியாக கொடுக்குறதுல எந்த வகையில் நியாயம் அப்படின்னு வந்து இவங்க வந்து கேட்குறாங்க. அது இல்லாமல் இன்னும் என்ன பிரச்சனைனா, நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து சீட்டு கம்மியாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து நார்த் சைடில் வந்து நிறைய சீட்ஸ் வந்து இப்போது பிஜேபி வந்து அங்கே ஆட்சி அமைக்கிறாங்க, நிறைய சீட்ஸ் வந்து அங்கே வாங்குறாங்க. அப்படின்னா அங்கே இருக்கிற மெஜாரிட்டியை வச்சு அவங்க வந்து ஒரு பில்லை பாஸ் பண்ணிட முடியும். சவுத் சைடு அவங்க டிபெண்ட் பண்ண தேவையில்லை. ஒரு பில் அவங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சாங்கன்னா அந்த சீட்ஸை வச்சு மட்டுமே அவங்க முடிச்சிட முடியும். ஸோ அதனால் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்டேட்டாக வந்து இது இருக்காது அப்படின்னு வந்து இவங்க சொல்கிறாங்க, ஆப்போசிட் பார்ட்டி. ஸோ அதே தான் மகளிருக்கான 33% இடஒதுக்கீடை வந்து நாங்கள் வந்து 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தான் வந்து நாங்கள் வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூன் 2026 வந்து புதிய ஆணையம் வந்து இதுக்காண்டி நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ஆணையங்கிறது வந்து
டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து மொத்தமாக 1 2 3 4 டைம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து 2026 வந்து இது அப்ளை பண்ண போகிறாங்க. இது என்னென்னா ஒரு 3 மெம்பர் கொண்ட கமிட்டி. அதில் வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, ஜஸ்டிஸ் ஒரு 3 பேர் சேர்ந்து இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து தான் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுவாங்க. ஸோ அந்த 42வது சட்டத்திருத்தப்படி தான் 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த சீட்டு இருக்கணும் அப்படின்னு வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 84வது சட்டத்திருத்தத்தின்படி அதை வந்து 2026 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் 87வது சட்டத்திருத்தத்தின்படி அந்த பிரித்ததை மட்டும், அதாவது தொகுதி வரையறையை மட்டும் மாற்றி அமைச்சாங்க. ஆனால் சீட்ஸை வந்து மாற்றலை. சீட்டுங்கிறது வந்து 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த சீட்டு 39 நமக்கு சீட்டுங்கிறத வந்து கொடுத்தாங்க. ஆனால் 87வது சட்டத்தின்படி அந்த தொகுதி மறுவரையை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. அதாவது இப்போது சென்னை எடுத்துக்கோங்க. சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு 1971 படி 10 லட்சம் பேர் வந்து பேருக்கு ஒரு சீட்டு அப்படின்னு வந்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா இந்த சரத்தின்படி இன்னும் கொஞ்சம், அதாவது அந்த இது ஒன்று தான், பட் பாப்புலேஷன் கூட ஒரு 20 லட்சம் மக்களுக்கு வந்து ஒரு சீட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டாங்க. ஆனால் சீட்டை மாற்றலை, அந்த தொகுதி மறுவரையை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் தெளிவாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ.